ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மசால் வடை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம ஊர் ஸ்டைல் இல்லை, கர்நாடகா ஸ்டைலு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை எனக்கு ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் தான் நான் இது உங்கள் கூட ஷேர் பண்ண எடுத்து வந்தேன். ஒரு மாஸ்டர் தான் செஞ்சார். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. 1 கப் கடலப்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, அவ்வளோதான். இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாம் சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மசாலா ஒன்று தான் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு பட்டை, 1 இன்ச் அளவு இஞ்சி, அதை நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா அப்படியே போட்டோம்னா அது அங்கங்கே நமக்கு இதுவாகாது, அரையாது. அடுத்து 1 ஸ்பூன் அளவு சீரகம், அடுத்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு தனியா, இது சேர்த்துக்கோங்க. முழு மல்லி சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 கைப்பிடி அளவு, அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஒன்றும் பதிகமாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்புலேருந்து நம்ம 2ஆக தான் பிரித்து அரைக்க போகிறோம். ஏன்னா சின்ன ஜாருன்றதுனால. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் எடுத்து இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. நம்ம பாத்திரத்தில் இதை போட்டுடலாம். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தழை, புதினா தழை, இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இன்னும் உப்பு மட்டும்தான் சேர்க்கலாம், அதனால் அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், மல்லி, புதினா இதை மாவோட ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்தே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் மாவு இலகுன மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மேலே வச்சு மாவு பிசைகிறதுக்கு வசதி பத்தல, அதனால் கீழே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வடைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம மாவு செஞ்சு வச்சுட்டு அதை உடனே போட்டுடணும். இல்லை ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அது அந்தளவுக்கு இருக்காது. இல்லை நீங்கள் அப்புறம் தான் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போது மாவில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் நம்ம அடுத்து வடையெல்லாம் போட வேண்டியதான். நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சிட்டோம்னா எண்ணெய் சூடானதும் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை தட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். வடையை தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 வடை தான் செஞ்சேன் நான் சாப்பிட்ற டைமில். ஏன்னா மாவு இவ்வளோ இருக்குது, வெறும் 4 மட்டும் செஞ்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு இருக்கும் பொழுது எத்தனை வடை உள்ளே போகுதுன்னே தெரியாது. அதனால் நான் நிறையா செஞ்சால் நிறையா சாப்பிட்ருவோம் அப்படின்ற பயத்துலேயே நான் கம்மியாக தான் செஞ்சேன். ஆக்சுவலாக வீடியோவுக்கு நம்ம செஞ்சது அத்தனையும் செஞ்சு வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். வேறு வழி இல்லை. சரி, வர சூடாக போட்டு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், வடை 3/4 வெந்துடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அகைன் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது வடை நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். இதை மாதிரி செய்யுங்க, அப்போ தான் வடை உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வடை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சின்ன சேனல்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.